பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேவசனங்களாகி நம்மை இந்த அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான காரியத்தை தேவ பிள்ளைகளாகி நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களிடத்தில் தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அநேக காரியங்களை பரலோகத்தை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் தம்முடையவர்களுக்காக தாம் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை குறித்தும் இனி சம்பவிக்க போகிறவர்களை குறித்தும் அநேக காரியங்களை, அநேக மகிமையான காரியங்களை தம்மோடு கூட இருந்த சீஷர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியப்படுத்துகிறார். அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களில் அவரோடு கூட இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 12 அப்போஸ்தலர்களும் விசேஷித்தவர்கள். என அநேக மகிமையான காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். இப்போ இது எதனால் நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த வசனத்துல ஆண்டவரே சொல்றாரு, நான் உங்களோடு கூட தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட தங்கி இருக்கிறதுனால இந்த காரியங்களை அவர்களிடத்தில் சொல்லுகிறார். மற்றவங்க கூட என்ன பண்ணல, அவர் தங்கி இருக்கல. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க வீட்டுல தன்னுடைய மனம் மாம்சம் விரும்புகிற பிரகாரம் அவங்க என்ன பண்றாங்க, தனக்கு இஷ்டமானபடி வாழ்றாங்க. ஆனா இந்த 12 பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய சகலத்தையும் விட்டு வேதெல்லாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய படகு, வலை, சகலத்தையும் விட்டு அவர் என்ன பண்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சித்தம் செய்ய அவரை பின்பற்றாரு. அப்படி பின்பற்றின இந்த 12 சீஷர்களோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்கி இருந்ததினால் அநேக மகிமையான காரியங்களை குறித்து அவர்களிடத்தில் அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார், சொல்லிக் கொடுக்கிறார். இந்த காரியத்தை, இந்த வசனத்தை கொண்டு தேவன் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்குள்ளே அநேக கேள்விகள், அநேக குழப்பங்கள், சந்தேகங்கள், எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய தேவைகளை குறித்து, வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்து அநேக கேள்விகள், குழப்பங்கள் நமக்குள்ள ஏற்படுது. அநேக பயங்கள், சம்பவிக்கிற காரியங்கள், உலகத்துல நடக்கிற காரியங்கள், இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது நமக்குள்ள ஏற்படுகிற பயங்கள், இவை எல்லாவற்றிற்கான பதிலும் தீர்வும் நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிறது. நம்முடைய தேவன் அதை நமக்கும் அவர் தெரியப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனாலதான் உலகத்துல இவ்வளவு கோடி ஜனங்கள் இருக்கும் பொழுது தேவர்களாகி நம்மை எல்லா நாமத்திற்கும் மேலான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை தெரியவும் அந்த நாமத்திற்குரியவர்களாய் தேவர்களாகி நாம் நம்முடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாய் இன்று அவரை ஆராதிக்கிறோம். அவர் பார்வையிலே நாம் விசேஷித்தவர்களாய் அவருக்கென முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு காரியங்கள் நமக்காக செய்தவர், எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மேலான ஆசீர்வாதமாகிய விலையேற பெற்ற ரட்சிப்பை தேவர்களாகிய நமக்கு தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி சகலத்தையும் குறித்து சீஷர்களுக்கு அவர் போதித்தாரோ அதே போல நமக்கும் நம்முடைய சந்தேகங்களை குறித்தும், நம்முடைய எதிர்காலத்தை குறித்தும், நமக்குள் ஏற்படுகிற பயத்தை குறித்தும் எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட நம்முடைய வசனத்திலிருந்து நமக்கு காண்பித்து தந்து நம்மோடு கூட பேச அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அதனாலதான் இந்த நாளிலே இந்த வசனத்தை கொண்டு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார், நம்மோடு கூட அவர் பேசி உணர்த்துகிறார். ஆனா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அன்று எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு தங்கி இருந்தாரோ அதே போல இப்பொழுதும் அவர் நமக்குள்ளே நம்மோடு கூட தங்கி இருக்க அவர் வாஞ்சிக்கிறார். எந்த மனுஷனோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிறாரோ, அவனுக்குள் வாசம் பண்ணுகிறாரோ, அவனுடைய வாழ்க்கையில் தான் அவர் சகலத்தையும் குறித்து போதிக்கிற போதகராகவும் இரட்சகராகவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவும் அவர் வெளிப்படுவார். அந்த மனுஷனுக்கு சகலத்தையும் குறித்து அவர் தெரியப்படுத்துவார். என வேதம் தெளிவாய் சொல்கிறது. 1 கொரிந்தியர் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன தெரியுமா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. தேவர்களாகி நாம், நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வந்து உலாவுகிற ஆலயமா இருக்கிறது.
இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். அந்த சீஷர்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லிட்ரலாகவே அவர் என்ன பண்ணியிருந்தார்? தங்கி இருந்தார். அவர் மாம்சமாய் வந்து சீஷர்களோடு தங்கி இருக்கும் பொழுது அவர் சகலத்தையும் குறித்து போதித்தார். ஆனா இப்பொழுது அவர் பிதாவாகிய தேவனின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அப்ப எப்படி ஆண்டவர் எனக்குள்ள வந்து தங்குவார் அப்படின்னா, வேதம் தெளிவாய் சொல்கிறது, எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்பொழுது அவர் நமக்காக தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பி இருக்கிறார், அவர் தந்திருக்கிறார். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று. அவர் நமக்கு எல்லாவற்றையும் குறித்து போதிப்பார், கண்டித்து உணர்த்துவார். அதை தான் வேதமும் தெளிவாய் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறிகிறீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிகிறீர்களா? நாம் நம்முடையவர்கள் அல்ல, நம்முடைய சுய விருப்பத்தை செய்யும்படியாய் மனமும் மாம்சம் விரும்புகிற காரியங்களை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. நாம் சர்வவல்லமையுள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதற்காக தெரியுமா? அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி, நமக்குள்ளே அவர் குலாவி, தேவர்களாகி நாம் அவருடைய ஆலயமாகவும் அவருடையவர்களாகவும் கர்த்தரால் பயன்படுத்தப்பட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்காக அனுப்பப்பட்ட தேற்றரவாளர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அவர் சகலத்தையும் குறித்து நமக்கு போதிப்பார். எந்த ஒரு காரியத்தையும் குறித்து நமக்கு பயம் இருக்காது. நமக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் பயமாக எழும்பும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலிருந்து அதற்கான பதிலை நமக்கு தருவார். எதிர்காலத்தை குறித்தோ இல்ல நம்முடைய தேவைகளை குறித்தோ, வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்தோ, உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்தோ, எதை குறித்தும் நமக்குள்ளே கேள்வி எழும்பாதபடிக்கு சகலத்தையும் குறித்து நமக்கு போதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கும்படியான ஆலயமாய் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதைதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சகலத்தையும் போதிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். தேவர்களாகி நாம் நமக்குள்ளே நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தங்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடத்திலும் அவர் வாசம் பண்ண மாட்டார். அசுத்தமான காரியங்கள் இருக்கிற இடத்திலே பரிசுத்தமுள்ள தேவன் வாசம் பண்ண மாட்டார். தேவர்களாகி நாம் நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா அவயவங்களும் கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமான நிலையில, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த விதமான பிசாசின் கிரியைகளை, உலக மாமிசம் பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு பரிசுத்தமான நிலையில் நாம் நம்மை காத்துக்கொள்ள, நாம் நம்மை முழுமையாய் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு தேவனுடைய பாதத்திலே நாம் அர்ப்பணித்தோமையானால் நம்முடைய தேவன் தேவர்களாகி நாம் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்து நம்மை பலப்படுத்தி தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து அவர் தங்குகிற ஆலயமாய் நம்முடைய சரீரத்தை மாற்றி நமக்குள் இருந்து அவர் சகல சத்தியத்தையும் நமக்கு தெரியப்படுத்தி சகல காரியங்களை குறித்து அவர் நமக்கு கற்பித்து நம்மை கண்டித்து உணர்த்தி தேவர்களாகிய நம்மை பலப்படுத்தி ஒரு நாள் நம்மை அழைத்து செல்ல மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மணவாட்டியாய் அவரை சந்திக்க தேவர்களாகிய நம்மையும் நமக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி நம்மை கொண்டு மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ, பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து ஆளுகை செய்ய தேவர்களாகி நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய